அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் சிவி எப்பொழுது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ இருந்து சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற அப்டேட் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி சிவிக்கு யாரெல்லாம் என்ன மார்க் எடுத்திருந்தால் போவாங்க அப்படின்ற அப்டேட் பற்றியும் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் சொல்லியிருக்கேன். 1:1.25 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சிவி லிஸ்ட்டுக்கு போகும்போது என்னென்ன ஆவணங்களை கொண்டு போகணும், எத்தனை செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், பட் அந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இப்போ அமைச்சர் கூறியிருக்கக்கூடிய பதிலை பற்றி பார்க்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும், அதுக்கான லிஸ்ட்டு எப்போ வெளியாகும், இது பற்றி சட்டசபையில் அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். கூடுதலாக எப்போ இருந்து சிவி ஸ்டார்ட் ஆகும், என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு என்ற அப்டேட் பற்றி முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக காலதாமதமாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா முழுக்க அரசியல் தலையீடு மற்றும் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது 100% உண்மையாகிறது. அரசியலை கொண்டே இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வேக்கன்சியை ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் வேக்கன்சியை எலெக்ஷனுக்கு முன்னாடி வருஷத்தில் அதிகமாக போடலாம், மற்ற ஆண்டுகளில் கொஞ்சம் கம்மி இருக்கிறத போடலாம். அதுன்னா அரசியல் காரணம் ஓகே. ஆனால் ஒட்டுமொத்தமாக 4 வருடம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சுத்தமாக போடாமல் இருந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வருஷம் மட்டும் நான் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு பண்ணுவேன், அதுவும் ரிசல்ட்டை டிலே பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஒரு அந்த அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்துது. ஒரு சுய ஆட்சியே இல்லாமல் அந்த இயங்கக்கூடிய தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அதை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வெறும் 100 போஸ்டிங் இருக்கட்டுமே. எஸ்ஜிடியில் 100 போஸ்டிங் தான். 2025 100 போஸ்டிங் ஃபில் பண்ணுங்கள். 2026 60 போஸ்டிங் எக்ஸாம் நடத்துங்க, கரெக்டாக பண்ணுங்கள். அந்தந்த வருஷத்தில் அந்தந்த மாதத்தில் அந்த எக்ஸாம் கண்டிப்பாக வரும், அந்த ரிசல்ட் வரும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ரெகுலராக அது அந்த மாதிரி இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், அதே மாதிரி மத்திய அரசு நடத்தக்கூடிய டெட் தேர்வாகட்டும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா வருஷம் அந்தந்த மாதத்தில் ரெகுலராக வருது. ரெகுலராக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதனால் பலன் கிடைக்குது, கம்மி பேர், அதை தாண்டி ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ரெகுலராக நடக்குது. இங்கே அரசியல் தலையீடு மற்றும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக ரொம்பவே சொதப்பல்கள், ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. இதில் முழுக்க பாதிக்கப்படுறது யார் அப்படின்னாக்கா தேர்வர்கள் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இது இனி வருங்காலங்கள்லையாவது மாற்றணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் சிவிக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி சிவிக்கான லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் இது குறித்து பேசும்போது மிக விரைவில் இந்த சிவி நடப்பதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடப்பதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மிக விரைவில் அப்படின்றது மே மாதத்தை தான் சொல்லியிருக்காரு. ஸோ மே மந்த் ஃபஸ்ட் வீக்லேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அப்போ சிவி லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் 2-3 தினங்களுக்குள்ளார ரிலீஸ் ஆகிடும். இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளார, அதாவது ஏப்ரல் 27, 28, 29 இந்த தேதிக்குள்ளாரே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மே மந்த்து 5 to 10 அந்த லிஸ்டோட டேட் 5 to 10 ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான தேதியில் என்னென்ன ஆவணங்களை கொண்டு வரணும் என்பது குறித்த முழு தகவல்களையும் டீட்டெயிலாக என்னென்ன ப்ரொசீஜரோ அது எல்லாமே செய்தி குறிப்பாக டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஸோ பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம கட் ஆஃப் பற்றின அப்டேட்ஸ் போடும்போதே பார்த்திங்க அப்படின்னாக்கா எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் பற்றி கட் ஆஃபில் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த கட் ஆஃபில் பிடி/பிஆர்டி நபர்கள் அவங்களுக்கான கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட்டு முன்கூட்டியே வழங்கும் பட்சத்தில் நிறைய பேர் இதில் இருக்கக்கூடிய நபர்கள் வரமாட்டாங்க. சிவி லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது
ஏன்னாக்கா ஒரே நபர் வந்து பிடிபிஆர்டிலையும் பாஸ் ஆகிருக்காங்க, எஸ்ஜிடிலையும் பாஸ் ஆகிருக்காங்க. எஸ்ஜிடி போஸ்டிங்க்கு அவங்க வரமாட்டாங்க, பிடியில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. மேபி அவங்க ஜூன்லலாம் போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க கவுன்சிலிங்க்கு வரமாட்டாங்க, எதுவுமே அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுவாங்க. இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வேணால் வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னதாகவே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அந்த வேக்கன்சி கூடும் இல்லை, அடுத்த நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கட் ஆஃப் மார்க் குறையும். இதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதில் கட் ஆஃப் வைஸ் சொல்லும்போது நிறைய சில கேட்டகரிலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 70 எடுத்திருந்தாலே மார்க் கிடைக்கும், 65 ப்ளஸ்க்கெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் கட் ஆஃப் இதை சொல்லும்போது இந்தந்த கேட்டகரியில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 90 மார்க்ஸ் மேலே இருந்தாலே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 90+ மார்க் எடுத்தாலே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். வேக்கன்சி உயருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேக்கன்சி உயர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா அதாவது ரிசல்ட்டுக்கு பிறகான வேக்கன்சி உயர்வு அப்படின்றது கொஞ்சம் டவுட்டான விஷயங்கள் தான். ஸோ பார்ப்போம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. அதே மாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் 2-3 தினங்களுக்குள்ளார ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு தினங்களுக்குள்ளார லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அகைன் வந்து என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற டீட்டெயிலையும் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, நன்றி. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் சிவி எப்பொழுது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ இருந்து சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற அப்டேட் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி சிவிக்கு யாரெல்லாம் என்ன மார்க் எடுத்திருந்தால் போவாங்க அப்படின்ற அப்டேட் பற்றியும் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸே சொல்லியிருக்கேன். 1:1.25 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சிவி லிஸ்ட்டுக்கு போகும்போது என்னென்ன ஆவணங்களை கொண்டு போகணும், எத்தனை செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், பட் அந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இப்போ அமைச்சர் கூறியிருக்கக்கூடிய பதிலை பற்றி பார்க்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும், அதுக்கான லிஸ்ட்டு எப்போ வெளியாகும், இது பற்றி சட்டசபையில் அமைச்சர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். கூடுதலாக எப்போ இருந்து சிவி ஸ்டார்ட் ஆகும், என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு என்ற அப்டேட் பற்றி முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக காலதாமதமாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா முழுக்க அரசியல் தலையீடு மற்றும் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது 100% உண்மையாகிறது. அரசியலை கொண்டே இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வேக்கன்சியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் வேக்கன்சியை எலெக்ஷனுக்கு முன்னாடி வருஷத்தில் அதிகமாக போடலாம், மற்ற ஆண்டுகளில் கொஞ்சம் கம்மி இருக்கிறத போடலாம், அதுன்னா அரசியல் காரணம் ஓகே. ஆனால் ஒட்டுமொத்தமாக 4 வருடம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சுத்தமாக போடாமல் இருந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வருஷம் மட்டும் நான் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு பண்ணுவேன், அதுவும் வந்து ரிசல்ட்டை டிலே பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன், இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஒரு அந்த அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்துது. ஒரு சுய ஆட்சியே இல்லாமல் அந்த தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அதை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வெறும் 100 போஸ்டிங் இருக்கட்டுமே. எஸ்ஜிடியில் 100 போஸ்டிங் தான். 2025 100 போஸ்டிங் ஃபில் பண்ணுங்கள். 2026 60 போஸ்டிங் எக்ஸாம் நடத்துங்க, கரெக்டாக பண்ணுங்கள். அந்தந்த வருஷத்தில் அந்தந்த மாதத்தில் அந்த எக்ஸாம் கண்டிப்பாக வரும், அந்த ரிசல்ட் வரும், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ரெகுலராக அது அந்த மாதிரி. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், அதே மாதிரி மத்திய அரசு நடத்தக்கூடிய டெட் தேர்வாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வருஷம் அந்தந்த மாதத்தில் ரெகுலராக வருது, ரெகுலராக அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் பலன் கிடைக்குது, கம்மி பேர், அதை தாண்டி ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ரெகுலராக நடக்குது. இங்கே வந்து அரசியல் தலையீடு மற்றும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக ரொம்பவே சொதப்பல்கள், ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. இதில் முழுக்க பாதிக்கப்படுறது யார் அப்படின்னாக்கா தேர்வர்கள் தான்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இது வந்து இனி வரும் காலங்கள்லையாவது மாற்றணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் சிவிக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சிவிக்கான லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க